போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ப ரொம்ப வசதியா போச்சு. அந்த வார்டன் கூட வினு சக்கரவர்த்திக்கு விக்கு வச்ச மாதிரி கும்முட்டு இருக்கும். ஓகே ஆச்சுன்னா அப்படி செட்டில் ஆக வேண்டியதான். ஆமா நீ எப்ப லேடிஸ் அந்த டீட்டெயிலாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல லீவு போடு. சொல்லு பாஸ்கர், என்ன ஆபீஸ் வரலையா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த கடுவம் பூனை கிட்ட ஒரு நாள் லீவ் சொல்லி எப்படியாச்சும் சமாளியா ப்ளீஸ். உனக்கு விஷயமே தெரியாதப்பா. ஏன் என்னாச்சு? அந்த ஆள் செத்துட்டான்பா. செத்துட்டானா? ஆமாம்பா. அந்த ஆளுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போற பழக்கம் இருந்திருக்கு. போற வழியில யாரோ ஒருத்தன் அவரையே போட்டான்பா. அப்படியா? நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் அவன் வீட்டுக்கு தான் புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். நீ உன் வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடு. என்ன என்னப்பா இளவு விழுந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? எழவுதான்டா. என்னப்பா சொல்ற? அந்த கடுவம் பூனை எவனோ போட்டு தள்ளிட்டானா? ரொம்ப நல்லதா போச்சு. லீவு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அட என்னப்பா யோசிக்கிற? அவரை யார் கொண்டிருப்பாங்கன்னா, அட உங்க ஆபீஸ்ல யாரோ ஒருத்தன் அவருக்கு வேண்டாதவன் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டான். என்னப்பா என்னாச்சு? டேய் நேத்து ஹலோ பிரதர், ரெஸ்ட் ஓடு. ஒருவேளை அந்த மொட்டை கொலை பண்ணிருப்பானோ? 6 பேர் கொலைக்கு ஒரு அக்ரிமெண்ட், அதுக்கு 12 ரூபா அட்வான்ஸ் வேற. சும்மா போதையில பேசினதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிட்டு அந்த மொட்டையெல்லாம் உனக்கு கொண்டு இருக்க மாட்டான். உங்க ஆபீசருக்கு தான் ஏதாவது முன் விரோதம் இருந்திருக்கும். 50 ரூபாய்க்கு மாலை வாங்கி போட்டோமா, அஞ்சலி செலுத்தணுமா இல்லாமா? வாங்க பிரதர். கற்பனையா? டேய் நீ இப்படி திருதுன்னு முடிக்கிறத பார்த்தா போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட் வந்துடா. கேஷுவலா அந்த மட்டும் வந்திருக்கான் பாரு. எங்கடா? அங்க அடிக்கிறான் பாரு. எங்கடா? அங்க போலீஸ்ல இருக்காங்கடா. தேவையில்லாம உன் கூட சேர்த்து என்ன இழுத்து விட்டுறாத. இங்கதானே இருந்தா அதுக்குள்ள எஸ் ஆயிட்டான். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அடுத்து அந்த கந்து வட்டி தான்டா போடுவான். வாட அந்த கந்து வட்டி போய் காப்பாத்தும். என்னடா சொல்ற? ப்ளீஸ் வாடா போலாம். வாடா போ. இங்க இருக்கிற ஒவ்வொரு படமும் 5 லட்சம் ரூபா விலை. அதுல இருக்க ஒவ்வொன்றுமே ஒரிஜினல் தங்க ஜரிகை. அழக ரசிக்கிறவன் போனா அதனால உன் பொண்ணை எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். ஐயா 2 நாள்ல வட்டி பணத்தை கொடுத்துறையா. என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறையா. 2 நாள்ல நீ வட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, முதல்ல நான் தருவேன். அப்புறம் என் பசங்க ஐயோ சிவா சிவா அசிங்கமாயிரும்பா. ஐயா ஐயா 2 நாள்ல எப்படியாவது கொடுத்துறையா. குத்துறான் நம்ம. போ சொல்லு போ. வாமா. அவனை பார்த்தாலே பயமா இருக்குடா. இந்த நேரத்துல போய் நீ சாப்பிடுறேன்னு சொல்லணுமா? டேய் நீ முன்னாடி இன்னும் உதட்ட மட்டும் ஆசை, பின்னாடி இன்னும் நான் டப்பிங் கொடுத்துக்கிறேன். ஐயோ வணக்கண்ணே. நடா கரண்ட் ஆபீசரு சிங்கத்தோட கோயிலே வந்துக்கிறேன். நான் மேட்ரு அண்ணே முக்கியமான விஷயம் அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். என்ன வாய செய்ய மாட்டுது? சத்தம் மட்டும் எங்க இருந்தோ வருதே. சண்டாளா வாயை திறக்கவே இல்லையா? யாரா நீ டுமங்கோலி? சார் நான் இவனோட ஃப்ரெண்டு. ஐ ஆம் டியூட். ஏய் டியூட்டிக்கு எல்லாம் வானா மேட்ரை சாட்டா சொல்லு. இன்னைக்கு நீங்க சாக போறீங்க. தட்ஸ் ஆல். என்னது சாவ போறனா? யாரா சொன்னது? இப்பதான் நான் சொன்னேன் கேட்கலையா? ஏய் என்னடா காமெடி பண்றியா? சீரியஸா தானே சொல்றேன். என்னடா அவன் சீரியஸா காமெடி பண்ணுகிறான்? ஐயோ நான் காமெடியே சீரியஸா தானே பண்ணுவேன். நேத்து மனசு இல்லைன்னு ஒருத்தனோட சேர்ந்து தண்ணி அடிச்சேனே. எனக்கு தொல்லை கொடுத்தவங்களெல்லாம் போட்டு தலை சொன்னேன். ப்ரொஃபஷனல் கில்லர். என்ன ப்ரொஃபஷனல் கில்லர் வச்சு போடுற அளவுக்கு பெரிய ஆயிட்டியா நீ? நான் ஏதோ போதையில தானே அவன்கிட்ட வளர்னேன். ஆனா அவன் சீரியஸா எடுத்துட்டு நேத்து ஆபீசரை போட்டு தள்ளிட்டானே. அடுத்த அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் இருக்கு. அதான் உங்களை கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போலான்னு. என்னையே கொல்ல போறானா? பிறக்கும் போதே பிஸ்டலோட பிறந்தவனா போட்டுருவேன். சுத்தி இத்தனை பேரு இடுப்புல பிஸ்டல் போட்டுருவானா? பாத்துலாம்டா. நேடா பாத்துலானே. சரிங்க நான் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன். நீங்க பாத்துங்கண்ணே. எங்க போற? வீட்டுக்குண்ணே. ஊட்டிக்கா? அவன் என்ன போடுறானா இல்லையான்னு நீ பார்க்க வேணா. 12 மணி வரைக்கும் என் கூட தாங்குற. ஏய் 12 மணிக்குள்ள இவன் சொன்ன மாதிரி யாராவது எனக்கு போட்டான்னு வச்சுக்கோ. என்ன அண்ணா போட்டானா அடுத்த நிமிஷமே இந்த 2 பேரையும் போட்டுருங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு 3 எலிமினேஷன் கன்ஃபார்ம். ஏய் நான் இது மைண்ட் வாய்ஸ். தம்பி கரண்ட் ஆஃபீஸரு அந்த கடையில போய் அண்ணன் சொன்னு சொல்லு. 3000 ரூபாய் வட்டி பணம் கொடுப்பான். போயின்னு வா. அண்ணே நான் போய் எப்படிண்ணே? உங்க ஆளுங்களை அனுப்புங்கண்ணே.
இந்த பாரு 12 மணி வரைக்கும் கூடியே இருந்து சொல்ற வேலையெல்லாம் கரெக்டா பார்த்து செய்யணும். தேவியா ஓ போயிட்டே இந்தாங்க. கரெக்டாக்குதா? இரு. வீரகனே வந்துச்சு. இறங்கிட கூப்பிடறாருல வாங்கடா. என்ன மரியாதை நம்ம கூப்பிடுறான். என்னண்ணே? என்ன ஒண்ணே நான் சாவுறேன் நீங்கல்ல, இன்னைக்கு கூட இருந்து நீங்க சாவுங்க. என்ன வேர்க்குதா? விசிறே எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு சுத்த போறானோ. ஆக்கா அங்கங்கன்னு சுத்தி பார்த்தா நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ணே யார் யாருக்கு என்னென்ன சரக்கு வேணுமா போய் ஆர்டர் பண்ணுங்க. போ. ஓகேண்ணே. எனக்கு 2 பீர். எனக்கு பிராண்டினே. ரெண்டாவது எனக்கு ஒரு ஃபுல்லு. போய் வாங்கின்னு வருது நீங்க தான். ஏய் நான் பலசரக்கு கடையில போய் பால் கூட வாங்கினதுலடா, என்ன இப்படி பல சரக்க வாங்க வச்சிட்டீங்களா? ஓகே எல்லாத்துக்கும் கொஞ்சம் போலாமா? இல்லை நாது அது சரக்கு. சரக்கா குடி. அண்ணே. இந்த சரக்கெல்லாம் பசங்க அடிக்க மாட்டானுங்களே. ஐயே இது பசங்களுக்கு இல்ல, இது நம்ம ஃபேவரட் லோக்கல் சரக்கு, அடிக்க மாட்டேன் தெரியல. போச்சுடா, குடி. ஏய் ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கோ. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கறோம். கரெக்ட்டா வந்துட்டியே. அண்ணே அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள எதுக்கு போறாரு? உனக்கு தெரியாதா? இல்ல அது உங்க வாயால சொன்னீங்கன்னா அதை நினைச்சு கொஞ்ச நேரம் கிளுகிழு பார்ப்பேன். என்னமோ இன்னைக்கு சாவ போறேன்னு சொன்னேன். வட்டிக்காரன் வாங்கின குட்டி முத்தம் பத்தியா? போய் அவட்ட காசு கொடுத்துட்டு வா போ. அடே என்னண்ணே என்ன போய்? காசை தானே கொடுக்க சொன்னாரு. போங்க பாஸ் போயா போ. ஐயோ. அண்ணன் கொடுக்க சொன்னாரு. என்னம்மா இது? 6000 ரூபாய் கரண்ட் பில்லுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்? மாசம் மாசம் உங்களோட இதே பிரச்சனையா போச்சு. என்னையா சொல்ற? காசு கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாரு, நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் ரொம்ப கோவக்காரன். நான் கனெக்ஷனே கட் பண்ணுவேன். என்னது கனெக்ஷன் கட் பண்ணுவியா? என்னங்க கனெக்ஷன் கட் பண்ணுவானா? இவன் எந்த கனெக்ஷன் கட் பண்ணுவான்றான்? யோ அவன் என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ அங்க பாருங்கண்ணே, அவர் பொண்ணத்தை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், நாளைக்கு நிச்சயதார்த்தம். அதனால தான் அங்க தகராறு பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். போய் எப்படியாவது காப்பாத்துக்கண்ணே. நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? யார் இவன்? யோ என்ன இங்க தகராறு பண்ணுகிற? தகராறு இல்ல சார். இந்த அம்மா கிட்ட கரண்ட் பில் கேட்டா சண்டைக்கு வராங்க சார். ஓ நான் வேற ஏதோ மேட்டர் நினைச்சேன். ஈபி மேட்டரா? எவ்வளோ? 6000 ரூபாய் சார். வாயா நான் தரேன் பில்ல. ஓகே ஓகே. அதான் மாமா தான் போயிட்டாருல்ல, போய் திட்டுக்குடு போ. அண்ணே மறுபடியும் நானா மானே ப்ளீஸ் அண்ணே ப்ளீஸ் நானே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஒர்க்கை நான் பார்க்கலாமா? சரி பரவாயில்ல போய் கொடுத்துரு. தேங்க் யூ. ஏண்டா காலையில இருந்து என் கூட தான் இருக்கிறீங்க. நாயை தொத்துறா சும்மா. சும்மா அண்ணன் பேசிட்டு இருக்காரு குறு குறு கத்திக்கிட்டு. நான் அது நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க. அது நாய் இல்ல கரண்ட் ஆபீஸ்ரே. அண்ணே அந்த கில்லரு இவ்வளோ பேரும் தாண்டி வந்து என்ன போட்டுருவான்ற. லூசு தனமா பேசிட்டு இருக்காங்க, அத போய் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லண்ணே, அவன் உங்களை போட்டான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ற லிஸ்ட் பிரகாரம் தான் அவன் ஃபாலோ பண்றான்னு ரீகன்ஃபார்ம் ஆயிடும். அண்ணே ஆட்டோல வந்துட்டான்னு நினைக்கிறேனே. உங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க. ரெடி 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 பாய்ஸ். வெப்பன்ஸ் பாய்ஸ் ரெடி. குயிக் 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 ஃபாஸ்ட். ஐயோ அண்ணாச்சிக்கு ஆட்டோல ஆம்புலன்ஸ் வருது. வெயிட் பண்ணாத போயிடு. அண்ணே அண்ணே வரானே. பயமுத்தாத, பிரியாணி வந்துக்குது. யாரும் சாப்பிடாதீங்க. இல்லப்பா, ஒருவேளை அந்த பிரியாணி கடைக்காரனை அந்த கில்லர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிரியாணி வெஸ்த கலந்துந்தா? ஆமாண்ணே, அவன் செய்யக்கூடிய ஆள் தான். அண்ணே ஒரு ஐடியா. நீங்க வளர்க்குற நாய்க்கு இந்த பிரியாணி முதல்ல போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டா கரெக்ட். அப்ப நீங்க சாப்பிடுங்க. அண்ணே என்னண்ணே சாப்பிடுங்கடா. ஆமா. என்னடாச்சு? நல்லா இருக்கு. இன்னொரு பிரியாணி கிடைக்குமா? மூஞ்சில குத்துறேன். ஏய் நான் வேடிக்கை பார்த்து எல்லாம் சாப்பிடு. இன்னும் 10 நிமிஷம் தான் இது. லாஸ்ட் பெகு ஊத்துறேன். பாவம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு இதுதான் லாஸ்ட் பெக்குன்னு. இனிமே வந்து என்ன போட போறேன். ஏய்
நான் வீடு கிளம்புறேண்ணே. சரிண்ணே. வீட்டுக்கா? ஏய் வாங்கடா போல. அண்ணே நாங்க எங்கண்ணே? போறவளை டிராப் பண்றேன்டா. நான் போற வரைக்கும் நீங்க கூட இருக்க வேணா. ஏன்டா அந்த அபசகுனமாவே பேசுறான்? போடா. இந்த லூசு நம்பி ஒரு நாளே வேஸ்டா போச்சுடா. ஏய் ரெடியா இருங்க, நாளைக்கு ஒரு வட்டி விசில் நிறைய இது. சரிண்ணே. குட் பை. அண்ணே வழி இங்க. எங்கனால கொலைகாரன் இந்த இருக்கு சீட்டு. ஏய் என்ன ஜீப் ஓட்டம்ல நகரு. அதோ சுட்டு போறான் பாரு. அதோ சுட்டு போறான் பாரு. டேய் அவனுக்கு வரங்கடா. வாடா மாட்டிக்க போறோம் வா. ஓ மீசா எடுத்து வையா. ஒரு பேர்ல ஒண்ணும் தெரியல. வணக்கம் சார். இல்ல நீயா? இல்ல ராத்திரி ஆன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறியே, ஏதாவது வேண்டதுல? ஆமா இவன் யார் உப்பு மூட்டை? சார் ஐ அம் டியூட். என்னோட ஃப்ரெண்டு உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சார் இந்த ஏரியால கந்துவட்டி கொடுக்குற மகளிங்க ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் சார். என்னையா சொல்ற? மல்றா எங்க? அந்த ராஜாராம் ரோடு முனையில சார். 12 மணி சார். யாரையா கொலை பண்ணது? சார் இவனுக்கு அவனை நல்லா தெரியும் சார். உனக்கு எப்படி அவனை தெரியும்? கொலை பண்ண சொன்னதே இவன் தான் சார். என்னல சொல்றியே? ஆமா சார், நான் தான் சார் கொலை பண்ண சொன்னேன். கொலையும் பண்ண சொல்லிட்டு அத ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்டா கொடுக்கறா? இல்ல என்ன பார்த்தா கிறுக்கற பையன் மாதிரி தெரியுதா? அதை எப்படி சார் எங்க வாயால சொல்லுவோம்? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் லாக்அப்ல உட்கார வச்சு காலைல வெறுப்பேத்தி அமுச்சு விட்டீங்கல்ல. ஆமா. விரக்தியில தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் பீச் பக்கம் போனேன் சார். செவ்வாய்க்கிழமை அந்த கந்து ஓடிச்சு சொன்னபடியே போட்டான் சார். யோ சண்முகம் சார். 2 கான்ஸ்டபிள் கூட அனுப்பிடுங்க. போங்க. யோ ஏட்டையா சார் உன்ன ரெண்டு பத்திரமா பாத்துக்கங்க. அந்த மர்டர் ஸ்பாட் வரைக்கும் நில்லுங்க சார். நீங்க வெளில போவீங்க சார். எதுக்குல? அந்த லிஸ்ட்ல அடுத்து உங்க பேர் தான் சார் இருக்கு. அவன் கண்டிப்பா உங்களையும் போட்டுருவான் சார். இல்ல விளையாடுறியா? எதுக்குல புதன்கிழமை என் பேர் எழுத சொன்னா? சார் அவன் தான் சார் செலக்ட் பண்ணான். ஐயோ இன்ஸ்பெக்டர் தொட்டிங்களா ஜி? ஐயோ சார் கந்துவட்டிக்காரன் எவ்வளவோ எடுத்து சொன்னோம். பட் அவனால அவனை காப்பாத்திக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் உஷாரா இருங்க சார். ஏன்னா உனக்கு மூளை இருக்கா? எவனோ ஒருத்த வந்து என்னைய போட போறானா? அது போடும்போது பாப்போம் சரியா? ஏட்டையா உன்னை 2 பேரையும் பத்திரமா பாத்துடுங்க. அந்த ஸ்பாட் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். சார் சொன்னா கேளுங்க சார். சார் மாறிக்கிட்டு ஏட்டையா இவனை எங்க விட்டுறாதீங்க. கான்ஸ்டபிள் வாங்கயா. சொன்ன கேளு. ஐயோ சொன்னா கேட்க மாட்டாரு. ஸ்பாட்டுக்கு போறேன்னு கடைசியில் இவர் ஸ்பாட்ல அவுட் ஆயிடுவார் போலே. என்னமோ வரவே மாட்டான்னு சொன்னேன், மொத்தமா முழுசா வந்துகிட்டு இருக்கிறான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏ உங்க ஆள் ப்ரொஃபஷனல் கில்லர் தான்ல. குறி பார்த்து சரியா பின் மண்டையில தான் சுட்டுருக்கான். கில்லாடி கில்லர் தான்ல அவன். ஏ இன்னைக்கு நமக்கும் பின் மண்டை தானோ? ஐயோ ஐயோ மகன். என்னம்மா இன்னும் பாஸ்கரை காணோம்? வந்துருவார்ப்பா. ஏங்க நீங்க போய் வர்றவங்கள கவனிங்க. ஏல வாங்கலங்க சார். ஆமா இந்த ப்ரொஃபஷனல் கில்லர் பேர் என்ன? ஏன் திருதுன்னு முடிக்க? பேர் கேட்கல சார் நானு. ஆஹா ஏன் அவ்வளோ நேரம் அவங்க கூட இருந்திருக்கா? 6 பேரை கொள்றதுக்கு அக்ரிமெண்ட் வேற போட்டிருக்கா. 12 ரூபா அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கா. ஆனால் அவன் பேர் போன் நம்பர்லாம் வாங்குறது இல்லை. தோணல சார். உனக்கு என் மேலே கோபம்னா ப்ரொபோசல் கில்லரை வச்சு என்னை போட்டதில் ஏற்பாடு பண்ணுவியா? சாரி சார், நான் ஏதோ ஒரு வேகத்தில் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன் சார். அது அவன் சீரியஸாக எடுத்துட்டு இப்படி சீரியல் கொலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சார். சார் தயவு செஞ்சு உங்களை கொஞ்சம் பார்த்துங்க சார் ப்ளீஸ். போனு என்னப்பா நேரம் ஆயிட்டே இருக்கு. இங்க அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங். அங்க நிச்சயத்துக்கு எல்லாம் வெயிட்டிங். கொண்டா நான் பேசுறேன். ஹலோ நான் டியூட் பேசுறேன். என்ன வரீங்களா இல்லையா? டோன்ட் வரிப்பா, கரெக்டா 6 மணிக்கு ஆஜராயிவோம். ஏதோ கோர்ட்ல ஆஜராற மாதிரி சொல்றீங்க. போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கேன். டோன்ட் வரி வை. எல்லாம் போன்ல யாரு? இவன் ஆளு சார். இவனுக்கு அந்த பிள்ளைக்கு நீங்க நிச்சயதார்த்தம். அங்க போய் நிக்கிறத விட்டுவிட்டு ஏதோ உங்களை உசார்படுத்த வரேன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஓ உனக்கு கல்யாண நிச்சயதார்த்தம், எனக்கு கருமாதி திருத்தமா? நல்லா இருக்கடே ஓ திரைக்கதை வசனம். அங்க எல்லாரும் வெயிட்டிங் சார். நான் போலனா தப்பாயிடும். இல்ல நீ தான் நான் மோசமான ஆளு அப்படின்னு என்ன போட்டு தள்ளுறதுக்கு ப்ரொபோசல் கில்லர் ரெடி பண்ணிருக்கே. மோசமான ஆளு எப்படி விடுவான் சார்? எப்படி நீங்க போக போறீங்க? நீ எங்க போறது சொல்ற? மணி 5 ஆச்சு. எப்படி நீங்க வீட்டுக்கு போக போறீங்க இல்லையா? அதுக்கு முன்னால ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போங்களேன். பாவம் கல்யாண நிச்சயதார்த்தம் சந்தோஷமா இருக்கட்டுமே. ஏற்கனவே இவன் சொல்லி 2 கொலை நடந்திருக்கு. அடுத்து என்னையே அந்த கொலைகாரன் போட்டு தள்ள போறான்னு வேற சொல்றான். எப்படி அவனை வெளியே விட முடியும்? ஐயோ ஏட்டே அவனு பண்ணுங்க. இவனை 2 பேரையும் பத்திரமா கூட்டு போய் அந்த நிச்சயதார்த்தத்தை கலந்துக்கிட்டு மறுபடியும் இங்க ஒன்று வந்து ஒப்படைக்கணும். அது உங்க பொறுப்பு. ஓகே சார். எல்லாம் உங்க 2 பேருக்கும்
போயிட்டு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் என் கூட தான் இருக்கிய. அந்த கொலைகாரன் எப்படி வரான் நான் பார்க்கேன். சார் நீங்க என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணீங்க சார். போன் நம்பர் எனக்கு இருக்குல்ல. நீங்க அப்பப்போ ஒரு SMS அனுப்புனீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். தூக்கிட்டு அடிச்சா மண்டை செதறிப்போம் போலங்க. நிச்சயத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன்னு மகா அவங்க அப்பா கிட்ட சபதம் போட்டான். அதனால தான் நிச்சயதார்த்தம் இங்கே பண்ண வேண்டியதாயிடுச்சு. வழக்கமா லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வெளியே கல்யாணத்தை முடிப்பாங்க. நீ என்னடா வெளியில இருக்கிற பொண்ணை லேடிஸ் ஹாஸ்டல் கடத்திட்டு வந்து இங்க நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கிட்டு இருக்க. ஆமா, அந்த வார்டன் என்ன செக்ஸ்? ஏன் சார் டபுள் மீனிங்காவே பேசுறீங்க? யோ, யாரையா டபுள் மீனிங் பேசுறது? அவங்க செக்ஸ்னா ஆனா பொண்ணான்னு கேட்டேன். அது தப்பா? ஆனா உன்ன நான் வாய பாத்தீங்களா ஐயா எப்படி பொளக்குறீங்க பாத்தீங்களா? டபா ஒரு நாளைக்கு ஒன்ன துவைச்சு பாடி ஆக்கிட. உள் பாடியா வெளி பாடியா? யோ, டெட் பாடியா? என்ன மாப்பிள போலீஸோட எல்லாம் வந்திருக்காரு. சும்மா மேடம் சரி. பொண்ணு ரெடி ஆயிட்டா போய் செயின் எல்லாம் போட்டு விடுங்க. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம். அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். யோ, இவன் என்னத்தை காமிக்கிறான்? அந்த அம்மா இப்படி மயங்குறாங்க. பச்சை குத்திருக்கான் சார் நெஞ்சில. உங்களுக்கு பச்சை குத்துற பழக்கம் உண்டா? எனக்கு எச்ச துப்புற பழக்கம் தான் உண்டு. ஒரு தடவை நெஞ்சில பச்சை குத்தி பாருங்க, அப்ப புரியும். யோ, இந்த நெஞ்சில குத்துற பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. மாப்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, ஐயர் கூப்பிடுறாரு. சென்னையை சேர்ந்த சாமிநாதன் முத்தழகு தம்பதியரின் ஒரே மகளான செல்வி மகாலட்சுமிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராமநாதன் சரஸ்வதி தம்பதியரின் ஒரே மகளான செல்வன் பாஸ்கருக்கும் வரும் சனிக்கிழமை அன்னைக்கு நான் நிச்சயம் முடியற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். சட்டை மாத்திக்கலாமே. ஹலோ, எவன்டாது? எவன்டாதா? சார் நீங்களா? என்னையா பண்றிய? போய் 2 மணி நேரம் ஆச்சு. நிச்சயதார்த்தம் இப்ப முடிய போகுது. அவனை தள்ளிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேருங்கய்யா. டேய், ஐயா போன் பண்ணிட்டாரு, எந்திரி. என்னது? ஒரு 10 நிமிஷம் சார். 10 நிமிஷம் கொஞ்சம் டீசெண்டா சொல்லப்படாது. எந்திரி, எல்லாம் முடியாது. அச்சம் என்பது மடகடவயடா அஞ்சாமை ஆறுயிர் ஏதோ ஒன்று. இன்ஸ்பெக்டர் லேசா பயம் வந்துருச்சுரா. எப்படி சொல்ற? பாட்டு அவர் இஷ்டத்துக்கு பாடுறாரு. ஐயா, நைட் ரவுண்ட்ஸ் போகணும். அப்படியே பார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற இருக்குது. வயிறு சரியில்லை, இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போகலையா? ஏல சார், அந்த கந்து வெட்டியை போட்ட மாதிரி அந்த இபி ஆஃபீஸுக்காரனை போட்ட மாதிரி என்னையும் போட்டுருவானோ? என்ன சார் பயமா இருக்கா? யாரை பார்த்து என்ன கேள்வியில் கேட்க? சும்மா ஒரு சேஃப்டிக்கு கேட்டு வச்சேன். சார் நீங்களே பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு இல்லாத சேஃப்டியா வெட்டியா எதுக்கு சார் எங்களை உட்கார வச்சிருக்கீங்க? அருமையான கேள்வி. எதுக்கு தெரியுமா? போட்டுருவான் நல்லா இருந்து என்ன நடக்குங்கிறத பாருங்களேன். சார் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி சார், எல்லாருக்கும் பிரியாணி சொல்லுமா? சொல்லலாம் சார். சார் நேத்து அந்த கந்து வட்டி கூட கடைசியா பிரியாணி தான் சார் சாப்பிட்டாரு. எல்லாருக்கும் புரோட்டாவும் பாயாவும் சொல்லியா சார்? ஏன் சார் கடைசி ஆசைப்பட்டீங்க, பிரியாணியை சாப்பிட்டே போங்க சார். கடைசியாவா? எனக்கு பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா அப்படி நடந்துக்கிறாரு தெரியலடா. சார் ஒரு இடத்துல போய் ஓரமா உட்காருங்க சார். ஏல இங்கிட்டு அங்கிட்டு வாசலுக்கு நேரா நடந்துக்கு தெரிஞ்சா அவனுக்கு வசதியா போயிடாது. குறி வச்சு கரெக்டா போட்டுருவான் சார். இல்ல ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா அவனுக்கு நான் வைக்கிறோம்ல ஒரு செக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் மூளைக்கு வேலை கொடுக்கணும்ல. யோ கான்ஸ்டபிள், அந்த பூட்டு எடுத்து வையா. எத்தனை சார்? பூட்டும் பூட்டி அந்த சாவியை அங்க பாஸ்கர்னு ஒருத்தன் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா அவன் பேக்கெட்ல கொண்டு போடும். வாசல்ல ஒரு சென்ட்ரி, உள்ள ஒரு எஸ்ஐ, ஒரு ஏட்டு, 2 கான்ஸ்டபிள், நீ ஒருத்தன், ஓம் பையில சாவி. இதையெல்லாம் தாண்டி ஒருவன் வந்து என்னை கொண்டு விட முடியுமா? சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? சரியான தத்தியா இருக்காரடா. அவன் வந்தாலும் தப்பிச்சு போக முடியாத மாதிரி அவரே லாக்கப்ல பூட்டிட்டு எப்படி படுத்து கிடக்குறாரு பாரு. சார் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா படுங்க சார். ஏம்ல லாக்கப் வேற வாசலுக்கு நேரா இருக்கு. இருட்டுல கூட ஏன் பார்த்து சுடுறதுல மண்ண சார். கொஞ்சம் ஓரமா படுங்க. இப்ப பாரு, இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ டிக்கி வேற பெருசா வச்சிருக்கீங்க, உள்ள போங்க சார். டிக்கி ஏம்ல பக்கா? இது ஓகேவா? இப்போ ஓகே. ஷபா. மணி என்ன? அது டிக்குங்குது, எனக்கு பக்குங்குது. ஐயோ வந்துருவானோ?
சார் யோ அறிவு இருக்காயா உனக்கு? இந்த சத்தத்துல நான் செத்துருவேன் போல இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டேஷன்ல உனக்கு நிக்க வேற இடம் இல்ல? போய் அந்த ஆளை கட்டிக்கிட்டு படுத்துக்க, உன்னையும் சேர்த்து போடட்டும். ஓடுதா கடிகாரம்? ஆத்தி 12 போகுது. இந்த லாக்கப்புக்குள்ள எப்படி தான் கிடக்கானுங்களோ. 12 போகுது. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. டேய் பயமா இருக்குடா. மணி ஆச்சு, பக்கத்துல இருடா. ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, போயிட்டு வா. சாமானா மாட்டானான்னு தெரியறதுக்குள்ள நான் செத்துருவேன் போலயே. ஐயோ சுட்டிட்டா சுட்டிட்டா. வணக்கம். தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர் கொலை நடந்து வருகிறது. கடந்த திங்கள் அன்று மின்சார வாரிய அலுவலக அதிகாரி நடைபயிற்சியின் போது கொல்லப்பட்டார். செவ்வாய்க்கிழமை அன்று கந்துவட்டி மகாலிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் நேற்று காவல் நிலையத்திலேயே வைத்து இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைகள் நடப்பதற்கு தான் காரணம் என்றும் இதற்காக மொட்டை போட்ட வாலிபர் ஒருவரை நியமித்ததாகவும் அவன்தான் இந்த கொலைகளை செய்ததாகவும் பாஸ்கர் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்க வெயிட் பண்ணுங்க. மேடம் மேடம், கொலை பண்ணது அவன். எங்களை ஏன் எங்க கூட்டு வந்திருக்காங்க? உங்களை ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் மீட் பண்ணணுமா? ஸ்பெஷல் ஆபீசரா? டெய்லி தண்ணடிக்கிறான் பாரு, அவன் கூட சைலண்டா கமுக்கமா வீட்டுல போய் படுத்துருவான். ஆனா அந்த ஆடிக்கும் அமாவாசைக்கும் தண்ணடிக்கிற உங்களை மாதிரி ஆட்களால தான்டா எங்க கொண்டாந்து விட்டுருக்க பாத்தியா? வர சொல்லுங்க. என்னடா வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி ரஃப்பா இருக்காங்க. நல்லா ஊத்து பாரு, பழைய ரேகா மாதிரியே இல்ல, சாஃப்ட் கேரக்டரா தான் இருக்கணும். ரேகா நடிச்ச எல்லா படத்துலயும் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் மேடம், காலேஜ் கேர்ள் மர்டர்ல அந்த பொலிட்டிஷியன் பையனை அரெஸ்ட் பண்ணமே, அது விஷயமா? என்ன உள்ள டார்க் ரூம்ல போட்டு லத்திய கால்ல கட்டி ரவுண்ட் கட்டி மிதிங்க. 1க்கு 2க்கு ஒண்ணா வெளியேறனா உண்மை ஒத்துக்க போறான். யாரா இருந்தா என்னையா? கொலை கேஸ்ல மாட்டிருக்கான். ஒத்துக்கறானா பாரு, இல்ல வெளியில கூட்டிட்டு போய் தப்பிக்க விட்டு என்கவுண்டர் பண்ணிடுங்க. உன் பேர் என்ன? பாஸ்கர் மேடம். கோச்சடையான். உண்மையான பேர் என்ன? அண்ணன் சுப்பையா மேடம். உங்க அண்ணன் பேரை கேட்கல, உன் பேர் என்ன? என் பேர் தான் மேடம், அண்ணன் சுப்பையா. என்னது? இல்ல தம்பி ராமையான் இருக்கும்போது அண்ணன் சுப்பையான் இருக்க கூடாதா மேடம்? சாரி சார். சொல்லு, கொலையாளிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு எனக்கு மனசு இல்லை மேடம், தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சு. போதையில் நான் அந்த கில்லர் கிட்ட வளர்னதெல்லாம் அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி 3 கொலை பண்ணிட்டான் மேடம். உன்னோட லிஸ்ட்ல இந்த 3 பேர் மட்டும் தானா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? டேய், இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றா. 3 பேர் மட்டும் தான் மேடம், வேற யார் பேரு நான் சொல்ல மேடம். பிரபாகர் மேடம், இவங்களை பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேச வச்சுட்டு நம்ம எஸ்ஐடி பில்டிங் கூட்டிட்டு வாங்க. வேற மாதிரி விசாரிக்கணும். எஸ்ஐடினா? லேடிஸ் காலேஜ் கூட்டி போறாங்க போ. லேடிஸ் காலேஜ். ஹலோ, எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். வாங்க. டேய், லிஸ்ட்ல இருக்க மத்த 3 பேர் ஏன்டா மறைச்ச? எதுக்கு? 3 பேர் சொன்னதுக்கு எப்படி அலக்கடிக்கிறாங்க பார்த்தல. எப்படி அந்த 3 பேரும் அவன் போட்டுதல்ல தான் போறான் கன்ஃபார்ம். எதுக்கு நான் அதை சொல்லி 6 பேர் கொலைக்கு நான் காரணமாகணும்? இங்க பாரா, எனக்கு முக்கியம் நீ, நான், என் மகா, அவ்வளவுதான். டேய், எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்க நீ. என்னமோ எஃப்எம்ல நீங்க நான் ராஜா சார்னு பேசுவானே அவன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மகா சார், ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? அவங்க பேசுவாங்க. நடந்த இந்த தொடர் 3 கொலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் ஏதோ போதையில ஒருத்தகிட்ட வளர்னாங்க, அதை சீரியஸா எடுத்துட்டு அவன் தாங்க இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான். என் ஆபீசர் அவன் கொன்னதுக்கு அப்புறம் அந்த கந்துவட்டிக்காரங்கிட்டையும் இன்ஸ்பெக்டர் கிட்டே நாங்க நேரா போய் சொன்னோம் சார், உங்களை நீங்க காப்பாத்தீங்கன்னு. ஆனா அவன் சீரியஸ் எடுத்துக்காம இப்படி எங்களை ஐ விட்னஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்படி டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? தம்பி மைக்கில் வாலி வச்சுக்க. இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஒரு இன்டர்நேஷனல் ஹோம் புரோக்கர். சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரையும் வீடு வேணும்னா இமிடியேட்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். இது என்னோட இமெயில் ஐடி, என்னோட ட்விட்டர் ஐடி, ஈவன் காலர் ஐடி முதற்கொண்டு இருக்கு. தம்பி இதை கொஞ்சம் ஜூம் வா. ஏன்டா ஹாஸ்பிட்டல்ல நீங்க கடத்திட்டு வந்த?
இப்ப நான் தப்பிச்சு போயிட்டு வந்தா போலீஸ் நினைக்கும். அறிவு கட்டவனே. யார பத்திர அறிவு கட்டவன்ற இடியட். உன்னை யாருக்கு தெரியாம ஆஸ்பத்திரியில இருந்து இங்க தூக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். நான் தூக்கிட்டு வரலன்னா நீ செத்து போயிருப்படா. என்ன பாக்குற? ரெட்டி உன்னை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அவன் சாகணும்டா. நம்ம ஆளுங்களை வச்சு அவனை சாவடிச்சிரு. கேட்டா மென்டல் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடலாம். சரியா? ரெட்டி ஏன்டா என்ன கொலை பண்ணோம்? ஏதோ அறகுறையா கேட்டு உளறாத. இப்ப அந்த மொட்டை அந்த ரெட்டியை கொலை பண்ண அந்த பழி ஏமல் தானே விடும். டேய் இது எந்த இடம்டா? இது ஏர்போர்ட்டுக்கு எய்த்தாப்ல பழைய சுதேசி மில்லு. உன் போனை கொடு. எதுக்கு? அந்த போலீஸ் அக்காவுக்கு போன் பண்ண. நான் தர மாட்டேன். இப்ப குடுக்க போறியா இல்லையா? தர மாட்டேன். தர மாட்டேன். குர்ரா. வேணாம் சொன்னா கேளு. பஸ் பஸ் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. வேணாடா. ஹலோ ஹலோ சார், நான் பாஸ்கர் பேசுறேன் சார். இன்னும் நீங்க ஹாஸ்பிடல்ல தானே இருக்கீங்க? இல்ல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ சார், நான் உங்களை குத்துறதே நீங்க ஹாஸ்பிடல்ல பாதுகாப்பா இருக்கணும் தானே சார். உங்களை யார் சார் வீட்டுக்கு வர சொன்னது? அதை விடு. இப்ப நீ எங்க இருக்க? நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்க அந்த சுதேஷ் மில்ல இருக்கேன் சார். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் வந்து நீங்க என்ன கொலை பண்ண போறதா நினைச்சு இங்க கடத்திட்டு விட்டா சார். சார் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா. ஹலோ ஹலோ. ஏய், நான் நம்ம கூட போய் அவனை போட்டுறேன். போலீஸ் கேட்டா சமாளி. அவனுக்குள்ள நம்ம ஆளுக போதாதா? என்ன குத்துன அவனை நான் என் கையாலேயே சாகடிக்கணும்டா. வாங்கடா. ஹலோ, நான் பாஸ்கர் பேசுறேன் மேடம். நான் தப்பிச்சலாம் போல மேடம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட். ஹலோ, சார்ஜ் போச்சு. தம்பி அந்த போன்ல சார்ஜ் நிக்காது. மகனோ ஒண்ணா. பாஸ் மேடம், இந்த கால் வந்த நம்பர் எந்த ஏரியால இருக்குன்னு கண்டுபிடி. ஓகே மேடம். டேய் அதுல பேலன்ஸே கிடையாது தம்பி. பண்ணி வாயா. அது செல்லே கிடையாது டம்மி. அப்ப எதுக்கு வெட்டி வந்தா?